ஏய் நாயே, பிரபு என்ன குறைப்பதற்கு வந்தாயா? அதாவது தமிழகத்தின் தங்க தலைவி திரிஷா அவர்கள் வந்து துணை முதல்வர் வந்தா கூட சந்தோஷம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப இல்லாரா மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா. அதெல்லாம் தப்புங்க, இருக்குங்க, அப்படித்தாங்க இருக்குங்க. ஓகேவா? உங்களால என்ன பண்ண முடிஞ்சது அவ்வளவுதான். காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. இந்த நேரத்துல இதை நான் சொல்லணும். இந்த டிராவல்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதை வந்து உண்மையாக்கி இருக்கிறீங்க. அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். இது வந்து மாசம் 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது, 2 மாசத்துக்கு சேர்த்து உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. இந்த விஜய் சிஎம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் போட்ட கையெழுத்துலேயே ஃபோர்ஜரி பண்ணிட்டான். தமிழ்நாட்டுல எல்லாம் கரண்ட் பில் கட்டுறீங்க, இனிமே கரண்ட் பில் ரேட் எல்லாம் ஏற போகுது. நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட்டு சந்தில திருடுறவன் பொந்துல திருடுறவன் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? 500 யூனிட்டுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அதுவும் 2 மாசத்துக்கு. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு இதனால வந்து எந்த யூஸுமே கிடையாது. அதாவது நீங்க 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணிருக்கணும். ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஏசி, வீட்டுல ஃப்ரீ ஃபேன், டிவி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா மேக்சிமம் எப்படி பார்த்தாலும் 800 யூனிட் ஆகும் 2 மாசத்துக்கு சேர்த்து. அந்த மாதிரி 2 மாசத்துக்கு சேர்த்து 800 யூனிட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ஃப்ரீயும் கிடையாது. சரி, எல்லாம் ஓகே. அந்த வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஏதோ சொன்னீங்களே, எங்கேயா திரும்ப காணா? நம்ம நினைச்ச மாதிரியே விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். நீங்க நினைச்சதுனால விஜய் முதலமைச்சர் ஆகல. உலகத்தையே தான் கண்ட்ரோல் வச்சிருக்கிற சாத்தான வழிபடக்கூடிய எலும்பு நாட்டிகள் தான் ஈவிஎம் மிஷின்ல சீட்டிங் பண்ணி விஜய் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த சக்சஸை கொண்டாடுற விதமா அவங்க எப்பவுமே ஒரு வெற்றி கிடைச்சோன்னே அந்த வெற்றிக்காக மக்களை பலி கொடுப்பாங்க. எப்படி நம்ம ஆடையும் கோழியும் நம்மளோட வேண்டுதலுக்கு அப்புறம் பலி கொடுக்குறோமோ, இது போல மனித உயிர்களை அவங்க பலி கொடுப்பாங்க. இதுதான் சாத்தானிய சடங்கு முறை. இது கட்டாயம் ஒரு நாள் நடக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? ஃபர்ஸ்ட் இங்க கடன் எதுக்கு வாங்குறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். கடன் வந்து ஒரு அரசை நடத்த முடியல, சம்பளம் கொடுக்க முடியல, ஹாஸ்பிட்டல் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி கடன் வாங்கல. இந்த மாநிலத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுக்காக கடன் வாங்கப்படுறது. அதுவும் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய முறையான நிதி இங்க தரவே இல்ல. மெட்ரோடைய செகண்ட் ஃபேஸுக்கான எந்த ஒரு நிதியுமே தரல. அதோட தான் வெளிநாட்டுல போய் கடன் வாங்கி அந்த கடனை இந்த மாநிலத்துல போட்டு இந்த மாநிலத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போய் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஜிடிபில தமிழ்நாட்டுல நம்பர் 1 இடத்தை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்காக வாங்கக்கூடிய இந்த கடன் அப்படிங்கிறது இதுக்கு பேர் கடன் இல்ல, இது முதலீடு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. 2011 நாங்க ஆட்சி விட்டு போகும்போது 1.1 லட்சம் கோடி. அது 2011-16 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை முடிக்கிற போது 2.45 லட்சம் கோடி, அதாவது 108% வளர்ச்சி. அதற்கு பிறகு 2016-21 அவங்க விட்டுட்டு போன பிறகு 21 4.81 லட்சம் கோடி, அதாவது 128% கடன் வளர்ச்சி. நாங்க 21 4.81 எடுத்து நாங்க இப்போ 9.45 வச்சிருக்கும் போது கடன் சதவீத வளர்ச்சி 96. ஜெயலலிதாவை விட, எடப்பாடியை விட நிதி ஆளுகையில் தளபதி மு.க. ஸ்டாலின் தன்னை நிரூபித்திருக்கிறார் என்பது டேட்டாவில் வெளியே வரும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 2014 மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற நேரத்தில் 55 லட்சம் கோடி இந்தியாவுடைய கடன். இன்றைக்கு இந்தியாவினுடைய கடன் 197.8 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 2027 பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 2027 கடன் மதிப்பீடு என்பது 214 லட்சம் கோடியாக உயரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆட்சி ஏற்ற முதல் நாளே கஜானா காலியா இருக்கு, காசு இல்ல,
சரி, கடன் இவ்ளோ இருக்குதுன்னு சொல்றீங்களே, இப் சப்போஸ் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திரும்ப வந்திருந்தா, இதுவரைக்கும் நாங்க கொடுத்துட்டு வந்த திட்டங்கள் மாதம் 1000 ரூபாய் 2000 ரூபாயா தொடர்ந்து இந்த மாதத்திலிருந்து வந்திருக்கும். பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வந்திருக்கும். பிள்ளைங்களுக்கு காலையில ஸ்கூல்ல சாப்பாடு போடுற அந்த திட்டமும் நடைமுறையில அப்படியே இருந்திருக்குமே. விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்கை சரியில்லடா. நீங்க சிஎம் ஆகுங்க, கூட்டணி வைங்க வைக்காம போங்க. கொடுத்த கோரிக்கை 2500 ரூபாய், வருஷத்துக்கு 6 சிலிண்டர், படிச்ச பட்டதாரிக்கு 4000 ரூபாய். உங்களை நம்பி தான் கல்யாணம் பண்ண போறேன். தயவு செஞ்சு வந்து அந்த தாய் மாமன் சீரை செஞ்சு விட்டு போயிருங்க. அவ்வளவுதான். நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசைதான் இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருளை ஜெயிக்கிறது பேராசை தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்தால் எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு கிளம்பும் என்று நினைக்கும் பொழுது ஒரு அச்சம் உங்களை உழுக்கும். அந்த அச்சம் எவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறார் என்று பொருள். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. அதை பத்தி ஒண்ணும் இல்ல, தாராளமா வெள்ளை அறிக்கை கொடுங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஆக்டர் விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பணம் இருக்கு, மனசு வேணும். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் வேணும், ஆட்சி திறமையும் தான் வேணும். சவால்களை நாங்கள் சமாளித்தோம். 5 ஆண்டுகளாக கோவிட் வெள்ள பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓரவஞ்சனையையும் சமாளிச்சுதான் நாங்கள் எண்ணற்ற மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றினோம். தமிழ்நாட்டின் கடன் அளவு வரம்புக்குள் இருக்கிறது. ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்து கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. ஏமாற்றி திசை திருப்பாதீங்க. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போடுறீங்களா? அது எப்படி? 2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால. சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது. அது வேற வாயி, இது நார வாயி. எடுத்த உடனே வந்தே மாதரத்தை போடுறாங்க. நாங்க ஒன்னும் வந்தே மாதரத்தை எதிர்க்கல. முதல் முறையா தமிழ்நாட்டுல ஒரு பிராமணரை வந்துட்டு நீங்க அமைச்சராக்கி இருக்கிறீங்க. அது வெங்கட்ரமணன் நான் சொல்றேன், தாத்தா நாங்க, எங்களுக்கு தெரியும் பிராமணர் சொன்னா என்னன்னு. முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொண்ட விழாவில் 3ஆம் நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை வைத்தது மரபு மீறல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அரசு இதனை விளக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? அரசு நிகழ்ச்சி அத்தனை நிகழ்ச்சியிலையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும். உங்களுக்கு தெரியும், நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் பாடுவோம். எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம், அதை விட எங்களுடைய தமிழ் தாயும் முக்கியம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை பாடி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே அரசு நிகழ்ச்சி இல்ல, அனைத்து கழக நிகழ்ச்சியிலும் தமிழ் தாய் வாழ்த்தோடு தான் ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கெல்லாம் மொழி உணர்வை விட உங்களுக்கு அவர் தான் பெரியவர். இது தமிழ்நாடு, உங்களுக்கு தமிழை பத்தி தெரியாதுல்ல. தமிழை புறம் தள்ளியவர்களை தமிழும் புறம் தள்ளும். இருக்குடா, ஏன்டா உயிரை வாக்குறீங்க? எலுமினாட்டிஸ் என்பவர்கள் யாருன்னா அரசியல்வாதிகள், மீடியா, ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஆக்டர், இவங்க 4 பேரையுமே தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இவங்க மூலமா தங்களோட அஜெண்டாவை பண்ணி முடிப்பாங்க. என்னடா பைத்தியத்தனமா பேசணும்னு நினைக்கலாம். நான் வேணா சொல்றேன், விஜயோட பதவியேற்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சடங்கு ஒன்று நடத்தும், சாத்தானிய சடங்கு. அந்த சடங்கு என்னன்னா மனித உயிர்களை பலி கொடுக்கிறது. அது மிகப்பெரிய இயற்கை பேரழிவா இருக்கலாம். கடல் அலைகள் வெள்ளம் மூலமா வந்து அழிக்கலாம், நிலநடுக்கம் மூலமா வரலாம், ஒரு நாட்டுக்கும் போர் நடந்து மக்களை கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா புது வைரஸை உருவாக்கி மக்களை கொள்ளலாம். இது எல்லாமே சாத்தானிய சடங்கு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச விஷயம் எது? உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச விஷயம் எதுன்னு கேக்குறாரு சார்.
எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். உண்மையா பேசுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.